ஒலித்தது. கடிதம் பார்க்க போறோம். தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு. இயல் அப்படின்னா இயற்றமிழ்னு அர்த்தம். இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு தமிழ் 3 பாகுபாடு உடையதுன்னு பார்த்தோம்ல. தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டு இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை இக்கடிதத்தின் மூலம் அறிவோம். இப்ப அன்புள்ள அத்தைக்கு ஒரு பொண்ணு கடிதம் எழுதுறது மாதிரி இங்க ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இடம் மதுரையில இருந்து எழுதுறாங்க. அன்புள்ள அத்தைக்கு எழுதுறாங்க. வணக்கம், நான் நலம், நீங்கள் நலமா அப்படின்னு கேக்குது. என் பள்ளி பருவ கனவு நனவாகி விட்டது. ஆமத்தை, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணியில் சேர வேண்டும். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களைத்தான் நினைத்து கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்த போது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், நினைவிருக்கிறதா அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்க அத்தைக்கு கேக்குது. அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமா? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன். அது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாதா? தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அதன் பிறகு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் எழுதினீர்கள். செய்திகள் பலவற்றை கூறி ஊக்கம் அளித்து கொண்டே இருந்தீர்கள். என் ஐயங்கள் ஐயம் அப்படின்னா சந்தேகம்னு அர்த்தம். என் ஐயங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து வைத்தீர்கள். என் கனவுகளுக்கு உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே. உங்களுடைய கடிதம் தான் என்னை ஊக்கப்படுத்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு. அக்கடிதங்களை அறிவு கருவூலங்களாக இன்றும் பாதுகாத்து வருகிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமான அவற்றை மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்பது வழக்கமாகி விட்டது. திருப்பி திருப்பி அந்த பொண்ணு அவங்க அத்தை எழுதின லெட்டரை படிச்சுட்டே இருக்குமா. இப்ப அவங்க அத்தை அந்த பொண்ணுக்கு பதில் கடிதம் எழுதணும். அதத்தான் இந்த விரிவானம் எடுத்து சொல்லுது. நான் இங்கு நலம், உன் கடிதம் கிடைச்சிச்சு. 6வது படிக்கும் போதே உன்னுடைய எதிர்கால இலக்குனா குறிக்கோள்னு அர்த்தம், அதை நீ உருவாக்கி கொண்டு விட்டாய். மகிழ்ச்சி. தமிழில் படித்தால் சாதிக்க முடியாது என்பது தவறான எண்ணம். தமிழ்ல படிச்சா சாதிக்க முடியாதுன்னு சொல்றதெல்லாம் தவறு. சாதனையாளர்கள் பலரும் தங்கள் தாய்மொழியில் படித்தவர்களே. சாதனைக்கு மொழி ஒரு தடையே இல்லை. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். ரொம்ப காலமா அறிவியல் சிந்தனைகளோட விளங்கினவங்க யாரு அப்படின்னா தமிழர்கள் தான். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன. அவற்றுள் சிலவற்றை உன்னோடு பகிர நினைக்கின்றேன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இந்த உலகம். இது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தம்முடைய தொல்காப்பியம் என்னும் நூல்ல இக்கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் வகைப்படுத்தியும் இருக்கிறார். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். அதுக்கப்புறமா மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டிருக்குது. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்பது அறிவியல் கருத்து. அதையே ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு ஔவையாருடைய பாடல் குறிப்பிட்டிருக்குது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. அதத்தான் வீரத்தழும்பு அப்படி சொல்லுவோம். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 18 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது.
முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? தொலைவில் உள்ள ஒரு பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள். நமது ஊர் நூலகம் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நூல் வாசிப்பு உன் சிந்தனைக்கு வளம் சேர்க்கும். அறிவியல் மனப்பான்மை பெருகும். தமிழாலும் தமிழராலும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய், நீ வெல்வாய். உன் கனவு நனவாக வாழ்த்துகிறேன். நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன். உங்கள் அன்பு என் எண்ணம் நிறைவேற உறுதுணையாக விளங்கியது. தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை கொடுத்தன. இவற்றை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சமுதாயத்துக்கு என்னால் இயன்ற நன்மைகளை செய்வேன். அதற்கேற்ப பணியாற்றுவேன். நன்றி அத்தை அப்படின்னு அத்தைக்கு திருப்பி அந்த பொண்ணு கடிதம் எழுதுனதா நம்ம பார்க்கிறோம்.